ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய இலக்கணம் சீரீஸில் இது வந்து ஃபைனல் வீடியோ, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 81லேருந்து 100 கொஸ்டின்ஸ். ஸோ இதில் டோட்டலாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உள்ள வீடியோஸ் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான ப்ளேலிஸ்ட்டு தரேன், போயிட்டு எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வாங்க இந்த 20 கொஸ்டினை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்வு செய்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மரபு பிழையை வந்து நம்ம நீக்கணும், அதில் சரியானதை வந்து நம்ம தேர்வு செய்யணும். கொடியில் உள்ள மலரை எடுத்து வா அப்படின்ருக்கு. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. ஸோ கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படின்னு தான் வரும், ஓகேங்களா? எடுத்துவான்னு வராது, கொய்து வா அப்படின்னு தான் வரும். ஸோ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும், பறித்துவானும் வரலாமே அப்படின்னு. நம்மளுடைய மரபு பிழைப்படி பார்த்திங்கன்னா கொடியில் உள்ள மலரை கொய்துவா அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ அடுத்த 82வது கொஸ்டின் பாருங்கள். எழுது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இங்கே எழுது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அரிது. எழுது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து அரிது. அடுத்தது பிரித்தெழுதுக. தான் என்று, தான் என்றை பிரித்தெழுதுக. ஸோ பிரித்து எழுதுக அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் இது. அதாவது கடந்த குரூப் 4 தேர்வை விட அதுக்கு முன்னாடி உள்ள தேர்வு வரைக்குமே நல்லா வந்து சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க பிரித்தெழுதுக. பட் 2025 குரூப் 4 தேர்வு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதில் பிரித்தெழுதுகவும் கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புணர்ச்சி விதியை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? புணர்ச்சி விதியை படிச்சிட்டிங்க அப்படின்னா, நல்லா தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா பிரித்தெழுத எப்படி கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த புணர்ச்சி விதி அப்படிங்கிறது தனியாக ஒரு கிளாஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் வந்து எடுக்கிறேன். ஸோ அதை எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த புணர்ச்சி விதி தெரிஞ்சிடும். அதுலேருந்து பிரித்து எழுதுக எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக பிரித்து எழுதிடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ தான் என்று இதை பிரித்து எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பி, தான் கூட்டல் என்று. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான், ஓகேங்களா? நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. சரியான விடை நன்றி கூட்டல் அறிதல். மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. மின்னணு. சரியான விடை ஆப்ஷன் ஏ, மின் கூட்டல் அணு. பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு. போக போக தான் நம்மளுடைய அந்த கொஸ்டின், அதாவது அந்த வினாத்தாளோட தரத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் தயாராகணும். எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. நீக்குதல். நீக்குதல் என்னும் சொல்லோட எதிர்ச்சொல். சரியான விடை ஆப்ஷன் டி, சேர்த்தல். நீக்குதல்னா சேர்த்தல். திருநெல்வேலி என்பதன் மறு பெயர். திருநெல்வேலி என்பதன் மறு பெயர். ஸோ மறு பெயர் மெட்டீரியல் எல்லாமே நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லோரும் படிச்சிருப்பீங்க. படிச்சிருந்தீங்கன்னா ஈஸி ஆன்சர் பண்ணலாம். சரியான விடை ஆப்ஷன் டி, நெல்லை. அடுத்து திருச்சிராப்பள்ளியோட மறு பெயர். திருச்சிராப்பள்ளி. இது திருச்சி, இது எல்லாருக்குமே தெரியும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பிறமொழி சொல்லிற்கு இணையான தமிழ் சொல். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாடகை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதற்கு இணையான தமிழ் சொல் என்ன? சரியான விட ஆப்ஷன் பி, குடிக்கூலி. ஸோ நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு நம்ம வாடகை குடிக்கிறோம். ஸோ அதை தான் வந்து குடிக்கூலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பிறமொழி சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் லியூட் மியூசிக். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, யாழிசை. 97வது வருஷம் அலுவல் சார்ந்த கலைச்சொல் கம்ஃபர்ட் டிஸ்க். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இதோட தமிழ்ச்சொல் என்ன? கம்ஃபர்ட் டிஸ்க். குறுந்தகடு. ஸோ அடுத்த வீடியோ கான்ஃபரன்ஸ். ஸோ இதுவும் எல்லாருக்குமே தெரியும். வீடியோ கான்ஃபரன்ஸுங்கிறது காணொளி கூட்டம். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணினை காக்கும் இமை போல.
கண்ணினை காக்கும் இமை போல. பொருத்தமான பொருள் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பேணல். கண்ணினை காக்கும் இமை போல, கண்ணுக்குள்ளே வச்சு காக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, பேணல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். ஸோ இது சிம்பிள் கொஸ்டின் தான். சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி நம்ம வந்து ஒரு சொற்றொடராக ஆக்கணும். அதை சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒன்ஸ் எல்லா ஆப்ஷனுமே நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு 96வது விஷயம், ஒரு தொடர் இரு வினைகளை அமைத்து எழுதுக. சரியானதை தேர்ந்தெடு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விரிந்தது விரித்து. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். விரிந்தது விரித்தது. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஸோ அகர வரிசைப்படுத்துகை ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அன்பு, தோட்டம், நட்பு, பள்ளி, மகிழ்ச்சி, விளையாட்டு, வீடு. 98வது கொஸ்டின், எவ்வளவு உயரமான மரம்? இது எவ்வகை தொடர்? சரியான விடை உணர்ச்சி. அடடி, இது எவ்வளோ உயரமான மரம்? ஆச்சரியக்குறி வந்தாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து உணர்ச்சி தொடர் அப்படின்னு. 99வது விஷயம், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர். ஸோ இந்த விடைக்கேற்ற நம்ம கொஷின்ஸ் வந்து அமைக்கணும். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர். அடுத்த ஃபைனல் கொஷின், விடைக்கேற்ற வினா தான். திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி, எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் உள்ள ஒரு சில கொஷனுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க ஒன்ஸ் எல்லா வீடியோஸையும் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த செட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 40 செட்டு கொஸ்டின் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு செட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, 40 செட்டில் ஒரு செட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் உள்ள செட் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.